ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி ரவா உப்புமா. உப்புமா நம்ம எல்லா வீட்லேயும் பண்ணுறது தான். ஆனால் இந்த உப்புமா வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஒட்டாமல் வரும். எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். சூடான கடாயில் 1 கப்பு ரவை, எண்ணெய் எதுவும் சேர்த்துக்காம மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதே கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறத்துக்கு வந்தோடனே தனியாக எடுத்து வச்சிருங்க. அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 பல்லாரி நீளமா நறுக்கி வச்சதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா 1 இன்ச்சு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா துருவி வச்சிருந்த கேரட் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க, அதிலேயே வெந்துடும். ரெண்டு பழுத்த தக்காளி குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். மூடி வச்சு வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போ சர்க்கரை 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கிறதுனால உப்புமா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிருங்க, கரெக்டாக வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் கடைசியாக சேர்த்தா உப்புமா ஒட்டாமல் வரும். வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான பொருளை நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்னா இந்த தக்காளி ரவை உப்புமா 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். உப்புமா பிரியர்களுக்கு இந்த தக்காளி ரவை உப்புமா ரொம்பவே பிடிக்கும். காலையில் டின்னருக்கு எப்போனாலும் சாப்பிடலாம். இந்த தக்காளி ரவை உப்புமாக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதே மாதிரி வேறு ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.